रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् गुरुभ्यो नमः। குரு சந்திரன், குரு சந்திரன் இதனுடைய மருத்துவ ஜோதிடம் சைடு பார்க்கலாம். மருத்துவ ஜோதிடம் குரு சந்திரன் சேர்ந்தாலே கஜகேசரி யோகம். ஒரு யானையினுடைய பலம் இருக்கும், சிங்கத்தினுடைய பலம் இருக்கும், இதெல்லாம் ஜாதகருக்கு சேர்ந்து இருக்கும். கேட்கறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அதுதான் குரு சந்திரன். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா இதே குரு சந்திரன் மருத்துவ ரீதியாக பார்த்தா, மருத்துவ ஜோதிடத்தில் பார்க்கும்போது சில கடுமையான பிரச்சனைகளை கொடுக்குது. குருங்கிறது வைட்டல் ஆர்கன், ராஜ உறுப்புக்கள். அதில் ரொம்ப முக்கியமானது நம்ம இப்போ பார்க்க போகிறது மூளையை மாத்திரம் பார்ப்போம். தலை சம்பந்தப்பட்டது, மூளை சம்பந்தப்பட்டது. உதாரணத்துக்கு இதே குரு சந்திரன் மேஷத்தில் இருக்கு. குரு சந்திரன் மேஷத்தில் இருந்தால் இப்படி இருக்கும். இதே குரு சந்திரன் கடகத்தில் இருக்கு, கடக லக்னம். குரு கடகத்தில், சந்திரன் மீனத்தில். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல, இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது. ஸோ நான் ப்ராக்டிக்கலாக பார்த்த ஜாதகங்களை தான் இங்கே நான் எழுதுகிறேன் நான். ஓகே, லக்னத்தில் குரு சந்திரன் இருக்கு அல்லது மேஷத்தில் குரு சந்திரன் இருக்கு. இது என்ன பண்ணும்? குருங்கிறது பிரெயின்னு சொல்லிட்டேன் நான். பிரெயின் சொல்லலாம், தலை சம்பந்தப்பட்ட எல்லா முக்கியமான நர்வு எல்லாமே, எலும்பு இல்லாத எல்லா ராஜ உறுப்புகளும் குரு. எலும்பு இல்லாத ராஜ உறுப்பு, அதுவும் பர்டிகுலராக பிரெயின் சொல்லலாம். மேஷத்திலே இருக்கும்போது அது பிரெயின். அதோட சந்திரன் சேரும்போது ஒரு கான்ஸ்டன்ட் குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கும். 3 பிரச்சனைகளை கொடுக்கும். தலை சம்மந்தப்பட்ட ஒரு கான்ஸ்டண்ட்டாக பிரச்சனை இருக்கும். தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னா ஏதாவது பிரெயின் ரிலேட்டடு இஷ்யூஸ் இருக்கும். தொடர் தலைவலி இருக்கும், மைக்ரைன் இருக்கும். மெயினாக ஓசிடி இருக்கும். இந்த ஓசிடிக்கு செவ்வாய் ராகுவும் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நான் பார்த்த ஒரு ஜாதகம் என்னன்னா, மேஷத்தில் குரு சந்திரன், அதை நோக்கி ரிஷபத்தில் ராகு, கன்னியில் செவ்வாய் ராகு திரிகோணத்தில் ஒரே டிகிரியில். ராகு 18 டிகிரி, செவ்வாய் 17 டிகிரி. இந்த ராகு குருச்சந்திரனை நோக்கி போகுது. குரு தசை சந்திரபுக்தி, அந்த 16 மாதமும் இவங்க பட்ட பாடு, அப்பா எக்ஸ்ட்ரீமாக சஃபர் ஆகிட்டாங்க. சிவியர் ஓசிடி. செவ்வாய் ராகுங்கிறது ஓவர் பர்ஃபெக்ஷன், எக்ஸ்ட்ரீம் பர்ஃபெக்ஷன். இதை செய்யணும்னா செய்யணும், அதை பண்ணணும்னா பண்ணணும். எக்ஸ்ட்ரீம் பர்ஃபெக்ஷன். அது செவ்வாய் ராகு. குரு சந்திரனும் சேர்ந்துருந்து செவ்வாய் ராகுவும் சேர்ந்துருந்ததுன்னா ஓசிடி எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அவங்க ஓசிடிக்கு உண்டான மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு அது சைடு எஃபெக்ட் ஆகி அடுத்தடுத்த லெவலுக்கு போய் எந்த அளவுக்கு அவங்க சஃபர் பண்ணாங்க. நான் கண்டினியூஸாக நான் பார்த்துட்டு இருந்தேன் நான். அவங்க ஒன்று அது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். ஒருத்தர் வந்தார், கடகத்திலேயே அவருக்கு குரு சந்திரன் கடகத்திலேயே சேர்ந்துருக்கு. நல்ல வெல் பிளேஸ்டு, ஃபஸ்ட் கிளாஸ் படிப்புலாம் நான் சொல்ல வேண்டாம். ஃபஸ்ட் கிளாஸ் படிப்பு, நல்ல வேலை, சூப்பர் சேலரி எல்லாம் இருக்குது அவருக்கு. பட் கடக லக்னத்தில் குரு சந்திரன், அவருக்கு சிவியர் ஓசிடி, எக்ஸ்ட்ரீம் ஓசிடி. மேற்கொண்டு படிக்கணும்னு ஒரு கோர்ஸ் நிறையா பணம் கட்டி ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளில வந்துட்டு அந்த கட்டண பணம்லாம் அப்படியே போயிடும். திருப்பி இன்னொரு கோர்ஸு அதுவும் பண்ணாமல் ஒரு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அவருக்கு கடக லக்னத்தில் குரு சந்திரன். இன்னொருத்தர் அவர் கடக லக்னம்
லக்னத்தில் உச்ச குரு, மீனத்தில் சந்திரன். இந்த சார்ட்டில் நம்ம ஏற்கனவே நான் வேற ஒரு வீடியோவில் டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஃபுல்லாகவே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நான் அவர் முதல்ல வரும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு தலைவலி அவர் முதல்ல ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தோம். என்னோடய ஹெல்த்தை பற்றி சொல்லுங்கள் சார்னாரு. தலை சம்பந்தமாக, பிரெயின் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு. சார் நான் நேராக அவர் என்ன ஃபோனை வச்சுட்டு பெருங்குளத்தூர்லேருந்து வந்தார். அவர் வந்துட்டு அவர் நேராக உட்காந்து ஃபுல்லாக பேசினோம். அவர் எல்லா சம்பவமும் சொன்னார். எக்ஸ்ட்ரீம் தலைவலி. அந்த தலைவலி அவருக்கு எப்படின்னா கொஞ்ச நாள் நான் ஸ்டாப்பாக தலைவலி. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னொரு வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். 16 வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. எந்த ட்ரீட்மெண்ட்டையும் விட்டு வைக்கல அவர். அலோபதி, ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி, அப்புறம் ஃப்ளவர் மெடிசன், என்னென்ன உண்டோ 16 வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் தலைவலி அவருக்கு கான்ஸ்டன்ட். அவர் ஒரு நாளாக எந்திரிக்கும் போது தலைவலி இல்லாமல் எந்திரிக்க மாட்டோமா அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபீலிங். அந்த அளவுக்கு சைக்காட்ரிஸ்ட் முதற்கொண்டு பார்த்துட்டாரு. அதில் இன்னொன்று என்னென்னா, அவர் பண்ண ட்ரீட்மெண்ட் எல்லாமே அந்தந்த ஸ்பெஷாலிட்டியில் இருக்கிற டாப் டாக்டர். நியூரோ அப்படின்னா நியூரோவில் டாப் யாரோ அவர், சைக்காட்ரிஸ்ட்னால் யார் டாப்போ அவர். அது மாதிரி எல்லாத்துலேயுமே டாப் டாக்டர் தான் அவர் பார்த்துருக்காரு. அவர் கடக லக்னம், லக்னத்தில் உச்ச குரு, மீனத்தில் சந்திரன், குரு சந்திரன் பரிவர்த்தனை. நான் சொன்னது ஒன்றே ஒன்று, உங்களுக்கு குரு தசை முடிஞ்சதுக்கப்புறம் வில் பி ஆல் ரைட். அது வரைக்கும் இந்த தொந்தரவு கண்டினியூ ஆகும். இப்போ ஆல்மோஸ்ட் அவருக்கு எண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது அவர் என்னை பார்த்து 2019. அதுக்கப்புறம் பார்த்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க, கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் அவருக்கு எண்டில் இருக்குது. இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் இது முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாக ரிலீவ் ஆகி வெளில வருவார் இவர். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். குரு சந்திரன்னாலே தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷத்தில் இருந்ததுன்னா மைக்ரைன் ஹெட்டேக்கு ரொம்ப சிவியராக இருக்கும். ஆனால் நம்ம இதில் இந்த புக்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் பார்த்தா கஜகேசரி யோகம்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் இருக்கான்னு இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. பட் ஹெல்த் ரிலேட்டடாக சிவியரான பிரச்சனைகளை கொடுக்குது. குரு சந்திரன்கிறது ஒவ்வொரு குழப்பத்தை கொடுக்குது. கூட செவ்வாய் ராகு சேரும்போது ஓசிடி, இந்த ஓசிடியினுடைய தாக்கம் அது சஃபர் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். சஃபர் பண்ணுறவங்கள விட அவங்க ஃபேமிலி பீப்புள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அந்த ஓசிடி எந்த அளவுக்கு இவரை டிஸ்டர்ப் பண்ணுது. ஒன்று செய்யணும்னா செஞ்சே ஆகணும், தலைகளை நிற்பாங்க. அதில் இன்னொன்று, இப்போ அது கோச்சார சனியும் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தங்களை புதுசாக பார்த்து நம்ம இந்த ப்ராப்ளத்தில் போய் மாற்றுறதுக்கு பதிலாக இருக்கிற இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரேஞ்சர் யாரையும் பார்க்க மாட்டாங்க, ரூம்லேயே இருப்பாங்க, வெளில வர மாட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஒவ்வொரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இந்த குரு சந்திரன் எக்ஸ்ட்ரீம் ஓசிடி ப்ராப்ளம் இருக்கும். அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அந்த ஒரு அப்சஷன் இருக்கும். ஒன்று செய்யணும் அப்படின்னா செஞ்சே ஆகணும்னு ஒரு அப்சஷன் அவங்களுக்கு ரொம்ப. இப்போ ஒன்று பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக பார்க்கல இன்னொரு தரம் பார்க்கணும், இல்லை நம்ம சரியாக பார்க்கல இன்னொரு தரம் பார்க்கணும். இது மாதிரி திருப்பி அந்த ஒரு ஒவ்வொரு இதுலேயே செவ்வாய் ராகுவும் சேர்ந்தால் கேட்கவே வேணாம், பர்ஃபெக்டாக பார்க்கணும்னு சொல்லிட்டு மாற்றி விடாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஓசிடி இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்களோட நீங்கள் மூவ் பண்ணீங்க. நார்மலாக ஒரு நியூரோ டிஸார்டர் வேறு. இப்போ கழுத்து இப்படி திருப்புறது, இருமுறது, இது மாதிரி சில அது நியூரோ டிஸார்டர், அது வேறு. நான் சொல்கிறது கம்பல்சிவ் டிஸார்டர். ஒன்று செய்யணும் அப்படின்னா செஞ்சே ஆகணும், அதுவும் பர்ஃபெக்டாக பண்ணணும். ஒரு சில இடத்துல வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க, திருப்பி போக வைக்குவாங்க. நம்ம சரியாக செஞ்சோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக வைக்கும். வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க, போயிட்டு பாதி வழியில் திடீர்னு தோணும் கேஸ் ஆஃப் பண்ணோமா இல்லையான்னு. அங்கேருந்து திரும்பி ஆட்டோ வச்சுட்டு திரும்பி வருவாங்க, ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு போவாங்க.
எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே சின்ன 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 இன்சிடெண்ட்டு. அவங்ககிட்ட நிறைய பேர்ட்ட நான் பேசியிருக்கேன். அவங்க எந்த அளவுக்கு சஃபர் பண்ணுறாங்கங்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். நான் இதுதான் வந்து ஓசிடி. ஓசிடிக்கு காரணம் குரு சந்திரன் ப்ளஸ் செவ்வாய் ராகு. வெறும் குரு சந்திரன் மாத்திரம் இந்த அளவுக்கு கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு எது இப்போ நான் சொன்னதில் ஒரு 50-60% 70% கண்டிப்பாக இருக்கும். செவ்வாய் ராகுவும் சேரும்போது 100% இருக்கும், எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் செவ்வாய் ராகுவும் சேரும்போது. ஓகே, இது இந்த ஓசிடிக்கு ப்ராப்ளம் குரு சந்திரன். இப்போ நம்ம வந்து ஹெல்த் மாத்திரம் நம்ம பேசியிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் எங்கெங்கே குரு சந்திரன் இருந்தால் என்னென்ன மாதிரி எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா இப்போ நான் லக்னத்தை மாத்திரம் சொல்லியிருக்கேன். மேஷத்தில் இருந்தால் என்ன ஆகும், எந்த ஒரு லக்னத்திலையும் குரு சந்திரன் இருந்தால் என்ன ஆகும் அதை நான் சொல்லுவேன். ஏன்னா குரு சந்திரன் தான் தலை, இது லக்னம் தான் தலை, லக்னம் தான் ஹெட்டு. அங்கே குரு சந்திரன்றது தான் ஒன்று மேஷத்தில் இருக்கணும், இல்லாட்டி இங்கே இருக்கணும். அதை பற்றி மாத்திரம் தான் நம்ம பேசியிருக்கோம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொரு வீட்லேயும் குரு சந்திரன் இருந்தால் என்ன எஃபெக்ட் இருக்கும் அதை நம்ம பார்ப்போம். ஓகே, உங்களோட ஃபீட்பேக்கை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பேசலாம். நன்றி, வணக்கம்.